குண்டு உளுந்து சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா வதக்கிடுறோம் வெங்காயம் தக்காளியெல்லாம். திறந்து பாருங்கள், ரொம்ப அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி குக் வித் ஹேஸ்ட்டில் ஸ்வீட் பொட்டேட்டோவில் வத்த குழம்பு செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயத்தை போட்டுக்கிறேன், ஏன்னா மசாலா அரைக்கிறதுக்காக. இப்போ 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, அதேமாதிரி 1/2 ஸ்பூன் குண்டு உளுந்து. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மைய அரைச்சிக்கணும். அப்புறம் இன்னொரு பானை எடுத்துக்கிறோம், அதில் புளி கரைசல் அதை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கிறோம். தோலை சீவாமல் நம்ம வச்சுருக்கிறோம், அப்படின்னா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும், 10லேருந்து 15 நிமிஷம். அது கொதிக்கட்டும். அடுத்த சட்டி எடுத்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்து வெந்தயம் வரமிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதெல்லாம் தாளித்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் அதையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியிலேருந்து இல்லை 1/2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுறோம். ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேருந்து இல்லை 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், அதாவது 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள்லாம் குழம்புத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம். வத்த குழம்புக்காக அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு மூடி வச்சிடுறோம். அடுத்து புளித்தண்ணியில் வேக வச்சு கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். ஸோ அருமையாக வெந்துருச்சு. இப்போ இதை மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுட்டு நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து இறக்கிடலாம். ரொம்ப அருமையான சக்கரவள்ளி கிழங்கு வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்தாச்சு, அவ்வளோதான், இறக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நீங்களும் பண்ணிவிட்டு எப்படிச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.